பாருங்கள் அப்படியே மெழுகு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஊற்றப்பா பாருங்கள், கீழே அப்படியே மெழுகு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். கீழே காமிங்க. தேனி பூச்சி சம்மந்தமாக நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டே இருப்போங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக கூடு மீதி இருக்குல்ல, அதில் மெழுகு காய்ச்சுவோம். ஆனால் சிறுதேன் கூடு இருக்கு இல்லையா, அதில் யாருமே மெழுகு காய்ச்ச மாட்டாங்க. அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, சிறுதேன் கூட்டுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெழுகு காய்ச்ச முடியும். அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். சிறுதேன் கூட்டுடைய புழிஞ்சது போக பாக்கி இருக்குது. இதை கொஞ்ச நாள் நான் ஏஜிங் விட்டுட்டேன். ஏன் ஏஜிங் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், அதில் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாய்ஸ்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தேனெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது புழிஞ்சு வச்ச சிறுதேன் கூடுங்க. இப்போ இது நெருப்பில் போட்டு எரிச்சு இதிலிருந்து வேக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். சொல்லலாமா? இப்போயே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அது சூடு ஆக இதாகிக்கும். அது அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிறுதேன் கூடு போடலாம். போடுங்க. இது வந்து உணவுப் பொருள் இல்லைல்ல, இப்போ கையிலே போடலாம். தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன்ல, இல்லை அப்படியே மெழுகு உருக்குனாலே போடணும். பீ வேக்ஸ் இருக்குல்ல, தேன் மெழுகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் உடையது. ஃபைல்ஸுக்கெலாம் அது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னுக்கெல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின ரிவ்யூ பேப்பர்ஸ் எல்லாமே கூட நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். இன்றைக்கி வரது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் கேண்டில்ஸில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிந்தட்டிக் வேக்ஸு. அது வந்து எந்த பலனுமே தராது. ஆனால் பீ வேக்ஸ் வந்து அப்படி இல்லை. பீ வேக்ஸை நீங்கள் மெல்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே தேனுடைய வாசம் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதில் நான் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போகிறேன். அந்த வேக்ஸ்லேயுமே இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன் கனாஜில். அதை நான் இப்போ சொல்லலை, பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க இதை போட்டுடலாம். அந்த தேனி கூட்டில் பண்ணுறது வேறு கணக்கு. இதுவும் இருக்குதுங்க உள்ள. எவ்வளோ வேஸ்ட் தேன் இருக்கா என்ன? கொஞ்சோண்டு இருக்குது. அதில் புளிய முடியாதுல்ல. அந்தளவுக்கு நான் அசல் எடுக்க விரும்பல. போடுங்க. அப்படியே கொட்ட முடியாது. அதுக்கு பாருங்க, பூரா சிறுதேன் கூடுங்க. சிறுதேன் கூடு. இதில் இருக்கக்கூடிய மெழுகு எல்லாம் நம்ம விடக்கூடாது, எடுத்துறோம். இதனுடைய பெனிஃபிட்டும் நமக்கு வேணும். பாருங்கள் அப்படியே மெழுகு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது அப்படியே உருகணுங்க. அது கம்ப்ளீட்டாக உருகணும். கேமரா பார்த்தியா? கம்ப்ளீட்டாக உருகணுங்க. எடுத்துறியா? நெருக்கிட்ட போகுது. இது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அந்த மெழுகை விட இது வந்து ரொம்ப நேரம் ஆகுதுங்க. பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்குன்னு. இப்போ நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி எடுக்க போகிறோம். போதும் பார்த்தீங்கன்னா இந்த துணியில் ஊற்றுவோம். ரெசிடியூலாம் இதில் நின்றுடும். கீழே வேக்ஸ் மட்டும் போயிடும். கீழே தண்ணி கூல் ஆகிடும். ஊற்றப்பா பாருங்கள். கீழே அப்படியே மெழுகு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். கீழே காமிங்க. மெழுகு ஃபார்ம் ஆச்சா? அப்படியே ஒரு ரோல் மட்டும் பண்ணுவோம். மெதுவாக ஒரு ரோல் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்படி அதுவே இதாகிடும். சூடாக இருக்குது. அந்த அட்டையை வச்சு ஒரு புளிங்க எடுத்து அட்டையோடு பிடிச்சிக்கோங்க. நல்ல ஒரு புளி புழிஞ்சோம்னா வந்துடும். நீங்கள் தொடாதீங்க. அது கையில் மெழுகு. கையில் அப்படியே மெழுகாகுது பாருங்க. ஆமாம், அப்படியே மெழுகாகுது. சீக்கிரம் இது சீக்கிரம் பிடிச்சி விடணுங்க. சூடாக இருக்கு. ஒன்றும் இதாக இல்லை. துணி கொஞ்சம் ஆடாக இருக்கணுமா? துணி கொஞ்சம் ஆடாக. ஆமாம், இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்து மாவு மாதிரி பிசைஞ்சோம்னு சொன்னால் பீ வேக்ஸ் ரெடி. ஸ்டிங்லெஸ் பீ ஹனிலிருந்து இது வந்து ஒரு
பரோட்டா மாவு பிணையிற மாதிரி அப்படி எப்படி பிணைஞ்சோம்னா ரெடி. இதில் இருக்க மாய்ஸ்சர்லாம் போகணும். இருங்க, ஒரு கல் மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மூடியவே கொடுங்க. அது மேலே வச்சு ஒரு மாவு பிசைகிற மாதிரி பிசைங்க பார்க்கலாம். அவ்வளோதான். அதில் இருக்க தண்ணி எல்லாம் போகணும். அந்த மாதிரி அப்படியே ஒரு உருண்டை மாதிரி ஆக்கி கல் மாதிரி ஆக்கிடுங்க. செங்கல் மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. பாருங்க, இப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா அது ஒரு ஷேப்புக்கு வரும். அது அப்படியே சதற மாட்டம் ஆக்கிடுங்க. அவ்வளோதான். சதற மாட்டம் ஆகுங்க. அது என்னென்னா கல் மேலே வச்சு இப்படி இப்படி தேய்ப்பாங்க. அவ்வளோதான். ஆஹா, பீ வேக்ஸ் ரெடி. ஸ்டிங்லெஸ் பீ வேக்ஸ். ஓகே, பாருங்கள், ஸ்டிங்லெஸ் பீ வேக்ஸு. இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆஃபீஸ் போய்ட்டு அச்சில் வச்சு ஊற்றிடுவோம். இங்கே கொஞ்சம் இடம் இல்லை இதை பண்ணுறதுக்கு. அந்த மெழுகு எனக்கு காய்ச்சி கொடுத்துருங்க. இப்போ இல்லை, இன்றைக்கி டைம் இல்லை. அடுத்தது அதேமாரி சிறிதெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு போகிறோன்னா எனக்கு மெழுகு காய்ச்சி கொடுத்துருங்க. சேர்த்து இது ஒரு ஸ்பெஷல் தான். இங்கே பாருங்கள், டைல்ஸ் மாதிரி பீ வேக்ஸ் ரெடிங்க. இதை நான் வந்து அச்சிலையும் ஊற்றி கொண்டு போய் உருக்கி அச்சிலையும் ஊற்றி அந்த ஷேப்பில் உங்களுக்கு லிஸ்டிங்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டிங்லெஸ் பீ வேக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கூடி சீக்கிரம் வாங்கிக்கலாம். வேறு என்னப்பா? காமிச்சாச்சா? காமிச்சாச்சு. நன்றிங்க.